வணக்கம் நண்பர்களே. நேற்று வீடியோல சொல்லிட்டேன் இன்னைக்கு காலையில ஒரு ஃபங்க்ஷன் போறேன்னு. அதனால காலையில எந்திரிச்சு நம்ம உடற்பயிற்சிக்கான ஒரு 150 புஷ்அப் போட்டுட்டு கையோட கார்பும் புரோட்டீனும் குடிச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. இது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் தான். என் வைஃபோட பெரியப்பாவோட 75வது பிறந்த நாள். இந்த 75வது பிறந்த நாளை கொண்டாடுற கல்யாண ஃபங்க்ஷன் தான் இது. பொதுவா கல்யாண ஃபங்க்ஷன்னாலே எல்லாரும் ஆஜராயிடுவாங்க. ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷல் கல்யாணம் இல்லையா, அதனால ஒட்டுமொத்த குடும்பமும் ஆஜராயிருந்தாங்க. ஒரே சிரிப்பும் சந்தோஷமா பாக்குறதுக்கே கலக்கலன்னு இருந்தது. நான் பொதுவா இன்ட்ரோவர்ட் பர்சன்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் தான். ஆனா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போனா மட்டும் ஆம்பிவர்ட் பர்சனா மாறிடுறேன். ஆனா இதுவே அங்க யார்ட்டையா பேச ஆரம்பிச்சேன்னா எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனா பேசிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் எனக்குள்ளேயும் மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். என் மாமனாரை பாருங்க, எவ்வளவு தள்ளி உட்காந்துருந்தாலும் நான் எப்பெல்லாம் கரெக்டா போன் எடுக்கிறனோ அப்பெல்லாம் கரெக்டா போஸ் கொடுத்துருவாரு. பிறகு அங்க ஒரு அழகான கண்ணாடி இருந்ததா, அப்படியே நம்ம அழகையும் அதுல கொஞ்சம் ரசிச்சுட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என் மனைவிக்கும் அவங்க தங்கச்சிக்கும் ஒரு ருட்டீன் இருக்கு. அதான் குரூப் போட்டோ. எனக்கும் ஒரு ருட்டீன் இருக்கு. அவங்க 3 பேரும் அழகா போட்டோ எடுக்கிறது. போட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த வெல்கம் ட்ரிங்க் எடுத்துட்டு வந்தாங்க. பொதுவாக எங்கேயுமே வெல்கம் ட்ரிங்க்லாம் குடிக்க மாட்டேன். ஆனா கடைசி மச்சி நிச்சு இதை குடிச்சு பார்த்துட்டு அவ ஸ்வீட்டே இல்ல சூப்பரா இருக்குன்னு சொன்னா. அது எப்படா வெண்ணிலா மில்க் ஷேக் ஸ்வீட்டே இல்லாம இருக்கும்னு சொல்லி நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு கிளாஸுக்கு பதிலாக 2 கிளாஸை குடிச்சு முடிச்சிட்டேன். நான் மட்டும் இல்ல, அதை ரெக்கமெண்ட் பண்ண மேடமும் 2வது கிளாஸை குடிச்சிட்டாங்க. நான் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போதெல்லாம் இவங்க 3 பேர் தான் என்னோட அட்டி குரூப். ஏன்னா நம்ம வேவ் லென்த்துக்கு கரெக்டா மேட்ச் ஆவாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் அட்டியை விட்டுட்டு அப்புறம் லஞ்ச் தான். நம்ம டயட்ல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்டிங்கே ப்ராக்லி சூப்பர் அப்னு பெருசா நம்ம டயட் கிராஷ் ஆகாத மாதிரி செலக்டிவா சில ஃபுட்டை சாப்பிட்டுட்டு லஞ்சை முடிச்சாச்சு. நண்பர்களே, இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்திருந்தீங்கன்னா அண்ணன் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். which is nothing but my coffee. வாங்க பாவா போய் ஒரு காஃபி போட்டு வருவோன்னு கடைசி மச்சி நிச்சு எனக்கு கம்பெனி கொடுத்தா. நான் ஒரு காஃபியும் அவ ஒரு டீயும் குடிச்சிட்டு சில கதைகள் எல்லாம் பேசிட்டு வந்து பார்த்தா என் முதல் மச்சி நிச்சயோட ட்வின் சிஸ்டர் என்ட்ரி. எனக்கும் பார்க்க அப்படிதான் இருந்தது. ட்வின் சிஸ்டர்லாம் இல்ல, மேடம்க்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அதான் ஃபங்க்ஷன்ல கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. கடைசியா ஒரு பெரிய சைஸ் கேக் வெட்டி ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வர வழியில ஒரு அத்திப்பழ ஜூஸை குடிச்சிட்டு நானும் வந்து நல்ல மட்டையாயிட்டேன். சாயந்தரமா எந்திரிச்சு ஒரு காஃபியை போட்டுட்டு எடிட்டிங் உட்காந்தா நம்ம நானா குட்டியும் எடிட்டிங்க்கு ஜாயின் பண்ணிக்கிட்டான். மைக்கில் இருக்கிற காட்டனை பார்த்து அவன் பொம்மை நினைச்சிட்டு மைக்க போடுங்க பார்த்தான். அவன் மண்டையில இருந்து தட்டை போட்டு எடிட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தா என்ன ஐட்டங்களோ அப்படின்னு 2 பசங்களும் பக்கத்துல இருந்து பாட்டை பாடிட்டு இருந்தானுங்க. இதெல்லாம் உங்க சாப்பாடு இல்லைன்னு அவனுங்க சாப்பாடை கொடுத்துட்டு நானும் இன்னைக்கு சாப்பாடை சாப்பிட்டு நாளை முடிச்சிட்டேன். சொல்ல மறந்துட்டேன், கன்சிஸ்டன்டா இருக்க மறந்துடாதீங்க. வரட்டா டாட்டா பாய்.